மே கம் இன் சார். கம் இன். சார் வாங்க குழந்தைசாமி, சௌக்கியமா? வீட்ல எல்லாம் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க சார். ஒரு ஹாப்பி நியூஸ் ஃபோன் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். இந்த வருஷம் சிஎம் அவார்ட் லிஸ்ட்ல உங்க பேரும் இருந்தது. எப்படியும் அவார்டு உங்களுக்கு கிடைச்சிடும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சார். எல்லாம் உங்க சப்போர்ட்டால தான் சார். இதுல நான் என்னங்க பெருசா சப்போர்ட் பண்ணிட்டேன்? நீங்க கஷ்டப்பட்டீங்க, நீங்க உழைச்சிங்க, நீங்க சின்சியரா இருந்தீங்க. சிட்டிலேயே உங்க ஏரியால தான் கிரைம் ரேட் கம்மி. கம்மின்னு சொல்றதை விட இல்லைன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு ஏரியா உங்க கண்ட்ரோல்ல இருக்கு. இப்ப யார் கண்ணுப்பட்டதோ தெரியல, ஒருத்த வம்படியா வந்து ஒரு கொலை கேஸ்ல மாட்டிக்கிட்டான். அது கூட ஏதோ ஒரு முன்பகையால வந்ததுன்னு சொல்றாங்க. சார் நீங்க சொன்ன அந்த கேஸ் விஷயமா தான் இப்ப நான் உங்ககிட்ட பேச வந்திருக்கேன். பேசுங்களேன். சார் நீங்க சொல்ற அந்த ஆள் பேர் விநாயகம். எனக்கு அவரை நல்லா தெரியும் சார். அவர் இந்த கொலையெல்லாம் பண்ணிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. எப்படி சொல்றீங்க? கொலை பண்ற அளவுக்கு அவர் மோசமானவர் இல்ல சார். கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுக்காக மோதிரம் வாங்க கடைக்கு போயிருக்காரு. மோதிரத்தை வாங்கிட்டு திரும்பி வர்றப்போ ஒரு ஆள் அவர் கையில இருந்த பைய பிடுங்கிட்டு ஓடி இருக்கான். அந்த நகைப்பைய மீட்கிறதுக்காக இவர் அவனை துரத்திட்டு போயிருக்காரு. நடுவுல அவன் காணாம போயிட்டான். அப்புறம் ஒரு முட்டு சந்துல அவன் செத்து கிடக்குறான். அவங்கிட்ட இருக்கிற நகைப்பைய எடுக்க போனப்பதான் 2 பேர் அவரை பார்த்திருக்காங்க. பார்த்தவங்க இவருதான் அவனை கொலை பண்ணிருக்காங்கன்னு முடிவு பண்ணி போலீஸ் ஸ்டேஷன் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. உண்மையிலேயே அவர் கொலை பண்ணல சார். நீங்க தான் அப்பாவியா இருக்கிறீங்க. அவன் பெல்ட்டுக்குள்ள பாம்பு வச்சுட்டு திரியறான் தெரியுமா? சார் விநாயகத்தோட குடும்பத்தையே எனக்கு நல்லா தெரியும். அவங்க எல்லாருமே நல்ல மாதிரி தான் சார். எதை வச்சு நல்ல மாதிரின்னு சொல்றீங்க? நான் ஓப்பனாவே கேக்குறேன். நீங்க நல்லவர்னு சொல்ற அவரோட தங்கச்சி பூரணி என் பொண்ணை பிளான் பண்ணி கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணி வச்சால. வெளியில பாக்குறதுக்கு பூனை மாதிரி இருந்துகிட்டு அவ செய்யறதெல்லாம் அயோக்கியத்தனம் தானே? சார் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க சார். விநாயகத்துக்கு கொலை செய்ய வேண்டிய மோட்டிவே இல்ல சார். மோட்டிவே இல்லன்னு நீங்க எப்படி சொல்ல முடியும்? இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணாதானே எல்லாமே தெரியும். முன்பகையா இருக்கலாம், பொண்ணுங்க கேஸா கூட இருக்கலாம். இல்ல சார், நீங்க நினைக்கிற மாதிரி விநாயகம் பொண்ணுங்க பின்னாடி சுத்துற டைப் இல்ல சார். உங்களை இப்பதான் நல்ல போலீஸ்காரன், ஒரு நேர்மையான போலீஸ்காரன், சிஎம் அவார்டெல்லாம் கிடைக்க போகுதுன்னு சொன்னேன். ஆனா நீங்க என்னடானா அக்யூஸ்டுக்கு அட்வொகேட் மாதிரி பேசுறீங்க. இல்ல சார், நீங்க தப்பா பாக்குறீங்க. விநாயகம் தப்பு செஞ்சிருக்க மாட்டாருன்னு நான் சொல்றதுக்கு ஒரே காரணம் அவரை பத்தி எனக்கு நல்லா தெரியுங்கிறதுனால தான். பர்சனல் விருப்பு வெறுப்பெல்லாம் எனக்கு சத்தியமா கிடையாது சார். என்ன பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் இந்த கேஸை நான் நியாயமா தான் டீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். திடீர்னு நீங்க போய் அவரை அரெஸ்ட் பண்ணிட்டீங்க. ப்ளீஸ் சார், தயவு செஞ்சு இந்த கேஸை என்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுங்க சார். இது சரியில்லையே. ஒரு அக்யூஸ்டுக்காக கெஞ்சற உங்ககிட்ட இந்த கேஸை கொடுத்தா நீங்க நேர்மையா இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவீங்கன்னு நான் எப்படி நம்புறது? விட்டுருங்க, நானே இந்த கேஸை டீல் பண்ணிக்கிறேன். சார், நீங்க என் நேர்மையை சந்தேகப்படுறீங்க. எனக்கு அவங்க குடும்பத்தை நல்லா தெரியும். எல்லாரும் பழக்கம் தான், நான் ஒத்துக்கிறேன். ஆனா டியூட்டின்னு வந்துட்டா நான் நீதி, நேர்மை, நியாயத்தை மட்டும் தான் சார் கடைபிடிப்பேன். அப்படித்தான் நான் இது வரைக்கும் இருந்திருக்கேன், இனிமேலும் இருக்க போறேன். ப்ளீஸ் சார், ட்ரஸ்ட் மீ. சரி, நான் உங்களை நம்புறேன். ஆனா இந்த கேஸை நானே டீல் பண்ணிக்கலான்னு இருக்கேன். நீங்க எந்த அளவுக்கு நேர்மையா கடமையை செய்வீங்களோ அதே அளவுக்கு நானும் என் கடமையை செய்வேன். அதனால ஒதுங்கி இருந்து வேடிக்கை மட்டும் பாருங்க. சார், நீங்க பூர்ணிய மனசுல வச்சுட்டு தான் இப்படி எல்லாம் பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். வேண்டாம் சார். எனக்கே அட்வைஸ் பண்றீங்களா? யோ, அந்த ஆளை இழுத்துட்டு வாயா. சார், விநாயகம். என்ன கால விழுந்தா மெல்ட் ஆயிடுன்னு பாக்குறியா? இந்த தடவை உன் காலே உடஞ்சா கூட நான் மனசு மாற மாட்டேன். வா வா, கோர்ட்டுக்கு போலாம் வா. என்ன விட்டுருங்க சார். கோர்ட்டு கேஸ்னு கூட்டிட்டு போய் என் வாழ்க்கையை சின்ன பின்னமாக்கிறாங்க சார். சார் சார், இன்ஸ்பெக்டர் சார், நீங்களாவது சொல்லுங்க சார். சார், நான் உங்ககிட்ட சரண்டர் ஆகத்தான் சார் வந்து. என்ன நம்புங்க சார். சார், நான் எந்த கொலையும் பண்ணல சார். வீட்ல இருந்து என்னடா பண்ண போற? நம்புங்க சார். கொஞ்ச நாள் ஜெயில தான் இருந்துதான் பாரு. டேய், முன்ன மாதிரிலாம் இல்லடா. நல்ல சாப்பாடு போடுறாங்க. வாரத்துக்கு 2 நாள் சிக்கன். அதெல்லாம் வேற உலகம்டா. எல்லாத்தையும் பார்க்க வேணாம். வா வா வா. உலகத்தை பாருடா. டேய், அடடா. அறிவு இருக்கடா உனக்கு? படிச்சவன் தானே நீ?
அண்ணனுக்கு என்ன பிரச்சனை, எவ்வளவு பெரிய சிக்கல மாட்டிருக்கான்னு தெரியும்ல உனக்கு? எப்படா அவன் திரும்பி வருமா, கோட்டை கூட்டிட்டு ஆளை கண்ணுல காட்டலான்னு நான் தவிச்சிட்டு இருக்கேன். உன்னை யார் அவன் வீட்டுக்கு போக சொல்ல சொன்னது? அக்கா சத்தியமா நான் நல்லது நினைச்சுதாக்கா சொன்னேன். அண்ணன் ஏற்கனவே போலீஸ் கிட்டே தப்பிச்சிருக்காரு. இப்ப அவராவே போலீஸ் ஸ்டேஷன் போனா அது பேர் சரண்டர் கிடையாது. போலீஸ் பிடியில தப்பிச்சு போன ஒரு ஆளு தானாவே போய் சரண்டர் ஆனாலோ இல்ல போலீஸே கண்டுபிடிச்சாலோ அதுக்கு அவங்க நான் பெயிலபிள் வாரண்ட் போட்டு உள்ள வச்சிருவாங்கக்கா. அண்ணனுக்கு அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னா ஒண்ணு வந்து பார்க்க சொல்லி நீ சொல்றதை கேட்டு முடிவெடுக்க சொன்னேன். முண்டோ அது அக்கா கிட்ட அப்பயே ஃபோன் பண்ணி சொல்ல வேண்டியதாடா. அண்ணனை வீட்டுக்கு போக சொல்லிட்டு நீ எங்கடா பொறுக்க போன? கையோட கூட்டு வந்திருக்கலாம்ல. அந்த ஏசிய ரொம்ப நல்லவன்னு நினைச்சேன்டா. அன்னைக்கு நான் உன் மாமாவோட போய் பார்க்கும்போது எவ்வளவு நல்ல விதமா பேசினேன் தெரியுமா? ஆனா இன்னைக்கு உங்க அண்ணனை ஒரு நாயை அடிச்சு இழுத்துட்டு போற மாதிரி இழுத்துட்டு போறான்டா. நாம அவனுக்கு என்ன கெடுதல் செஞ்சோம்? நம்ம குடும்பத்தோட ஏன் இப்படி விளையாடுறான்? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. நாம யாரு கூடியடா கெடுத்தோம்? அப்பா இது ஏன் தப்புதான்ப்பா, நான் தான் காரணம். விடுங்க, நீங்க பதட்டப்படாதீங்க. எப்படியாவது அண்ணனை நல்லபடியா வெளியில கொண்டு வர வேண்டியது என்னோட பொறுப்பு. அதுக்காக தானம்மா நீ 2 நாளா நாயா பேய் அலைஞ்சிட்டு இருக்க. இவன் பண்ண காரியத்தால இப்ப என்னென்னமோ நடந்து போயிடுச்சு. ஏமா அந்த ஏசி நம்ம விநாயகத்தை ஜெயில போட்டு வரம்மா. ஆனால வெளியில வரவே முடியாதம்மா. அப்படியெல்லாம் ஆகாதுமா. அண்ணன் கொலை பண்ணாத வரைக்கும் அப்படி யாருமே ஈஸியா பழிய போட்ட முடியாது. தைரியமா இருங்க நீங்க. அக்கா அண்ணன் இந்த கேஸ்ல இருந்து வெளில கொண்டு வர முடியும். ஆனா வாய மூடுறா. எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேச வந்துட்ட. நீ மட்டும் சொதப்பாம இருந்தா இந்நேரம் கோர்ட்டுக்கு போய் அண்ணனுக்கு பெயில் வாங்கி வந்துக்கலாம்டா. இல்லடா வேலு, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. வாய மூடுறா. எங்க எல்லாரையும் உன் மூலமா அழ வச்சு பாக்கணும்னு ஆண்டவன் முடிவு பண்ணிட்டான் போல இருக்கு. யார் யாரு தலையெழுத்து எப்படி எப்படி இருக்குமோ அப்படித்தானே நடக்கும். உன்னை சொல்லி என்ன ஆக போகுது? வீட்டுல இவ்வளவு பிரச்சனை இருக்கும்போது ஆபீஸ் வேலை முக்கியம்னு போனவன் தானே நீ. ஒரே ராத்திரி வெளியில போயிட்டு வந்து அப்படி என்ன பெருசா சாதிச்சிட்ட நீ? உங்க அப்பா கேக்குறாருல, வாயை திறந்து பதில் சொல்லடா. ஊட்டில போய் என்னடா பண்ண? அது வந்து நான் ஊட்டிக்கே போகலமா. ஏய் அதான பார்த்தேன். நைட்டு பூரா ஐயா ரூம் போட்டு யோசிச்சு அண்ணனை எப்படி உள்ள வைக்கிறதுன்னு ஐடியா பண்ணிருக்க. விடுங்கம்மா, இவங்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தா கடுப்பு தான் ஜாஸ்தி ஆகும். அக்கா நாம முதல்ல ஒரு லாயரை பார்த்து மேட்டர் என்னன்னு தெளிவா சொல்லி எப்படியாச்சும் அண்ணனை வெளியில எடுத்துடலாக்கா. எல்லாரும் என்ன போட்டு திட்டுறீங்களேக்கா. அண்ணனுக்கு நான் கெடுதல் நினைப்பேனாக்கா? உன்கிட்ட ஒரு வார்த்தை பேசிட்டு போட்டுன்னு. போதும் ஐயப்பா, உன்கிட்ட விளக்க கேக்குறதுக்கு டைம் இல்ல. ஏய் இரு, எங்க முதல்ல போற? நீ யாரும் கேட்ட என்ன சொல்லுவ? அக்கா தெரிஞ்சோ தெரியாமலோ நான் இதுல ஒரு தப்பு பண்ணிட்டேன். தயவு செஞ்சு எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுக்கா. அண்ணனை எப்படியாச்சும் இந்த கேஸ்ல இருந்து வெளில கொண்டு வரது என் பொறுப்புக்கா. நீ மட்டும் என் கூட வாக்கா. வாக்கா. காயத்ரி, வாங்க உள்ள வாங்க. எனக்கு எல்லாம் தெரியும் அத்தை. அழாதீங்க, அவருக்கு ஒண்ணு ஆகாது. உங்களை நேர்ல பார்த்து ஆறுதல் சொல்லிட்டு போலன்னு தான் வந்தேன். இந்த நேரத்துல நீங்க எவ்வளவு கவலையில இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும் அத்தை. பத்தா குறைக்கு எங்க அம்மா வேற இங்க வந்து தப்பு தப்பா பேசிட்டு போயிட்டாங்க. உங்க மேல எந்த தப்பும் இல்லம்மா. இப்படி ஒரு விஷயத்த நியாயமா நாங்க தான் உங்களுக்கு தெரியப்படுத்திருக்கணும். என்ன பைத்தியக்கார புத்தின்னு தெரியல. விநாயகம் கொலை கேஸ்ல மாட்டிக்கிட்டாங்கிற விஷயத்த உங்க அம்மா கிட்ட சொன்னா எங்க நிச்சயதார்த்தத்தை நிறுத்திடுவாங்களோட பயந்து போய் தான் சொல்லாம மறைச்சிட்டோம். என்னால புரிஞ்சுக்க முடியுது அத்தை. இத நீங்க உங்க மகனுக்காக மட்டும் செய்யலையே, எனக்காகவும் சேர்த்து தானே செஞ்சிருக்கீங்க. உங்க பாசத்தை நீங்க வேற எப்படி காட்டுவீங்க? நான் தப்பா நினைக்க மாட்டேன் அத்தை. இங்க பாருங்க, அன்னைக்கு உங்க பொண்ணு எங்க வீட்டுக்கு வந்தப்ப நான் இதையே தான் சொல்லி அனுப்புனேன்.
இந்த ஜென்மத்துல எனக்கு கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா அது நிச்சயமா உங்க புள்ளையோட தான் அத்தை. என் மனசுக்குள்ள இதை நான் முடிவு பண்ணிட்டேன் அத்தை. எங்க அம்மாவால இதை மாத்தவே முடியாது அத்தை. அம்மா, இந்த வார்த்தையை நீ சொல்லலாமா? அந்த தெய்வமே உன் வடிவத்துல சொல்ற மாதிரி எனக்கு தோணுதும்மா. விநாயகம் மட்டும் நல்லபடியா இந்த கேஸ்ல இருந்து வெளியே வந்துட்டான்னா உங்க அம்மா நிச்சயதார்த்தத்துக்கு பார்த்த அதே தேதியில 2 பேருக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சிடலான்னு நான் முடிவு பண்ணியிருக்கேம்மா. அவன் வந்ததும் இந்த விஷயத்த சொல்லி உங்க அம்மா கிட்டயே நேர்ல வந்து சொல்லி அவங்கள சந்தோஷப்படுத்தணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேம்மா. ஆனா அதுக்குள்ள உங்க அம்மாவுக்கு விஷயம் தெரிஞ்சு இங்க வந்து சண்டை போட்டுட்டாங்கம்மா. உங்க அம்மா கோவப்பட்டதுல தப்பு இல்ல காயத்ரி. ஆனா எங்க அப்பாவும் அம்மாவும் பயப்படுற மாதிரி எந்த தப்பான முடிவு எடுத்துட மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். பேசி தீர்க்க முடியாத பிரச்சனை இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது காயத்ரி. அண்ணா வரட்டும், நானே வந்து உங்க அம்மா கிட்ட பேசுறேன். மலரு, யாருமா இந்த பொண்ணு? தகுதம் தகுதம். டென்ஷன் ஆகாதீங்கம்மா. இது பிரியா, எனக்கு தெரிஞ்ச பொண்ணுதான். ஐயப்பனோட ஃப்ரெண்டு. ஐயப்பனோட ஃப்ரெண்டா? இல்லம்மா, அது வந்து நான் யாரு, ஐயப்பனுக்கு என்ன எப்படி தெரியும்ன்றதுல இருந்து எடுத்து சொல்ல வேண்டிய நிலைமையில தாங்க நான் இருக்கேன். ஆனா உங்க வீட்ல ஒரு கஷ்டம், உங்க புள்ளைய போலீஸ் பிடிச்சிட்டு போயிருக்குன்னு இவங்க 2 பேரும் கோயில வச்சு கவலைப்பட்டு பேசிட்டு இருந்ததை கேட்டதுக்கு அப்புறம் என்னால நேர்ல வராம இருக்க முடியலங்க. நான் வந்து உங்களுக்கு ஆறுதல் சொல்றதுன்றது அர்த்தம் இல்லாத விஷயம்னு எனக்கு தெரியும். ஆனா வராம இருந்தா எனக்கு ஆறுதல் இல்லாம போயிருக்கும். என்னடா பேசுற இவ? இந்த பொண்ணு யாருடா? உங்களுக்கு 3வது மருமகளா வரப்போற பொண்ணுமா. மூணாவது மருமகளா வரப்போற பொண்ணுமா. அக்கா, ஐயப்ப அவங்க அண்ணன் கிட்ட பேசி வீட்டுக்கு அனுப்புனத நானும் பார்த்துட்டு தான் இருந்தேன். உங்க மூலமா இன்ஸ்பெக்டர் கிட்ட போறதுதான் அவங்க அண்ணனுக்கு நல்லதுன்னு நினைச்சுதான் அப்படி செஞ்சாரு. அதுவும் இல்லாம செத்து போனதா சொல்றவரோட போட்டோ அவங்க அண்ணன் மொபைல்ல இருந்திருக்கு. அதை இவர் பார்த்திருக்காரு. ஏற்கனவே 2-3 தடவை அவன் கிட்ட இவர் அடி வாங்கியிருக்காரு. அதனாலதான் அவன் முகம் இவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. மை காட், அவனடா இது? அது இப்ப முக்கியம் இல்லக்கா. அவன் செத்துட்டான்னு நினைச்சு அண்ணன் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா உண்மையிலே சாகல. நேத்து எங்க ஆபீஸ்க்கு வந்து என்ன பார்க்க வந்திருக்கான். என்ன மிரட்டுறதுக்குனே வந்திருக்காங்கக்கா. அவன் யாரு, ஏன் இப்படி எல்லாம் பண்றான், எதுக்கு இப்படி விளையாட்டு காட்டுறான்னு எனக்கு எதுவுமே புரியலக்கா. இருடா, செத்தவன் எப்படி உயிரோட வருவான்? அதுதான்டா எனக்கும் ஒண்ணும் புரியல. எனக்கு இந்த கன்ஃபியூஷன் வந்ததும் நான் நேரா மார்ச்சூரிக்கு போய் வாட்ச்மேனுக்கு காசு கொடுத்து உள்ள போய் பார்த்தேன். அவங்க பொணமாவும் இருக்கான். செத்தவன் ஒரே ஆள்னா எப்படிடா என்ன மிரட்டவும் வருவான், மார்ச்சூரியில பொணமாவும் கிடப்பான். ஏய், வாய மூடுறா. என்னடா பேசுற நீ? பூரணி, இவன் பேசுறதெல்லாம் விடு. இவனுக்கு கிறுக்கு பிடிச்சு போயிருக்கு. யாருக்கு கிறுக்கு பிடிச்சிருக்கோ இல்லையோ, இங்க எல்லாருக்குமே பிபி ஏறி இருக்கு. இத பாருங்க, விநாயக மாமா மேல தப்பு இல்லனா நிச்சயமா அவர் வெளியே வந்துருவாரு. தேவையில்லாம நீங்க 2 பேரும் இப்படி கவலைப்பட்டு உடம்புக்கு எடுத்துக்காதீங்க. வளரு, எங்களுக்கு ஆறுதல் சொல்றதுக்காக எங்களை நீ கூட்டிட்டு வந்திருக்க. ஆனா வந்தவங்களை உட்கார சொல்ற நிலைமையில நாங்க இல்லையடி. ஐயோ அத்தை, அதெல்லாம் வேண்டாம். நீ ஏதான் பாக்குறியம்மா, என் 3வது புள்ள இப்படிதான் இருக்கான் பாரு. அண்ணன் விஷயத்துல அடிச்ச கூத்து பத்தாதுன்னு இப்ப இந்த பொண்ணு வேற வந்து அடுத்தது நானும் நிக்கிறா.
இந்த வீட்டுல வாழப்போற 3 மருமக பொண்ணுங்களும் ஒண்ணா வந்து நிக்கிறீங்க. இப்படி ஒரு சூழ்நிலையில அம்மா நீங்க எல்லாரும் வந்து நிக்கணும். இப்பதான் அத்தை நாங்கெல்லாம் வரணும். சந்தோஷமா இருக்கிறப்போ கூட இருந்து கொண்டாடிட்டு போறதுல என்ன இருக்கு? கஷ்டத்துல இருக்கிறப்ப நான் இருக்கேன் உங்களுக்குன்னு பக்கத்துல நிக்கிறது தான் அத்தை எங்களுக்கு பெருமை. ரொம்ப சந்தோஷமா. எங்க பிள்ளைய வெளியெடுக்கிற வேலையை நாங்க பாக்குறோம். நீ போய் உங்க அம்மாவை சமாதானப்படுத்து. நான் சொன்னதை மறந்துடாதம்மா. அவன் வந்ததும் உங்க 2 பேருக்கும் கல்யாணம், அதுதான் முக்கியம். காயத்ரி, நீ நிம்மதியா போயிட்டு வா, நல்லதே நடக்கும். ஹலோ பூர்ணி, நான் ஏசி கிட்ட எவ்வளவோ பேசி பார்த்துட்டேன். அவர் கேட்கிற மாதிரியே இல்லம்மா. உன் அண்ணனை கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாரு. ஏசி உன் அண்ணனை பத்தி ஜட்ஜி கிட்ட என்ன சொல்ல போறாரோ அதை வச்சுதான் அவர் டிசைட் பண்ணுவாரு. விஷயம் கைமீறி போயிடுச்சு பூர்ணி. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஐ அம் ஹெல்ப்லெஸ். சாரி. என்னாச்சுக்கா? யாருக்கா போன்ல? சொல்லுக்கா, யாருக்கா போன்ல? இன்ஸ்பெக்டர் பேசினாருடா. என்னம்மா சொல்றாரு? ஏசி அண்ணனை கோர்ட்டு கூட்டிட்டு போயிட்டாரம்பா. அவர் என்ன மாதிரி கேஸ ஃபைல் பண்றாரோ அதுக்கேத்த மாதிரி தான் ஜட்ஜோட தீர்ப்பு இருக்குங்கிறாரு. ஐயோ, என் பிள்ளையா இருந்தாலும் கொலைக்காரன்னு சொல்லிடுவானே. அவனை தூக்கி உள்ள வச்சுட்டா நான் என்ன பண்ணுவேன்? என் புள்ள வாழ்க்கை போயிடுச்சு. இதுக்காக நான் இவ்வளவு தூரம் கவலைப்பட்டேன். எல்லாம் நல்லபடியா முடிச்சா இவங்க கல்யாணத்தை கையோட முடிச்சிடலான்னு இவரு சொன்னாரு. விஷயம் கை மீறி போயிடுச்சு. நான் என்ன பண்ண போறேன்? நான் என்ன பண்ணுவேன்? விநாயகா, சாமந்தி, அந்த கடை சாவியை கொஞ்சம் எடுத்துட்டு வா. வரேங்க. இந்தாங்க சாவி. ஏங்க, கடையில இருந்து வரும்போது துவரம் பருப்பு ரீஃபைண்ட் ஆயில எடுத்துட்டு வாங்க. வீட்ல சுத்தமா இல்ல, தீந்து போச்சு. ஏண்டி, டெய்லி கடைக்கு போகும்போது எதையாச்சும் கேட்கணுங்கிறதே ஒரு லட்சியமா வச்சிருக்கியா? கடைக்கு வாங்குற சரக்கை விட வீட்டுக்கு கொண்டு வர சரக்கு தான் அதிகமா இருக்கும் போல இருக்கு. மாமா, மாமா, ஏ மாப்ள, மாமா, எந்திரியா, எந்திரி. மன்னிச்சு சொல்லுங்க மாமா. ஓ சரி, மன்னிச்சிட்டேன், எந்திரியா. உங்க முகத்தை பார்க்கவே எனக்கு கூச்சமா இருக்கு மாமா. அன்னைக்கு கோவத்துல ஏதோ உங்களை கண்டபடி பேசிட்டேன் மாமா. உங்க வயசுக்கு கூட மரியாதை கொடுக்காம பேசிட்டமே நினைக்கும் போது ரொம்ப அசிங்கமா இருக்கு மாமா. சரி, அதான் தப்ப உணர்ந்துட்டல்ல, அதுக்கப்புறம் எது கில்ட்டியா ஃபீல் பண்ணிக்கிட்டு? பொது வாழ்க்கையில இதெல்லாம் சகஜமாப்ல. நீங்க பெரிய மனுஷன் மாமா, அதனாலதான் என்ன ஈஸியா மன்னிச்சிட்டீங்க. ஆனா எனக்கு தான் என் குற்ற உணர்ச்சின்னு குத்திக்கிட்டே இருக்கு மாமா. மாப்ள, நான் உன்னை என்னைக்குமே மருமகனா பார்த்தது கிடையாது. ஒரு மகனா நினைச்சுதான் அன்பை காட்டிட்டு இருக்கேன். உரிமையோட பேசிக்கிட்டும் இருக்கிறேன். ஆனா நான் உரிமையோட பேசுற நிறைய விஷயங்கள் உங்களுக்குலாம் எரிச்சலை கிளப்பி இருக்கலாம். ஆனா அது உங்க குடும்பத்தோட நன்மைக்கு தான் பேசிட்டு இருக்கேன்ட்டு நீங்க யாரும் உணரலையே. நான் இப்ப உணர்ந்துதான் வந்திருக்கேன் மாமா. நீங்க அன்னைக்கு அந்த இன்ஸ்பெக்டர் மேல சந்தேகப்பட்டு ஏசி பார்க்கலான்னு சொன்னப்ப நான் தான் உங்க மேல கோவப்பட்டு திட்டினேன். ஆனா நடக்கிற விஷயத்தெல்லாம் வச்சு பார்க்கும்போது அந்த இன்ஸ்பெக்டர் மேல எனக்கே சந்தேகம் வரதான் செய்யுது மாமா. இதத்தான் அன்னையில இருந்து சொல்லிட்டே இருக்கேன் மாப்ள. நீங்க தான் யாரும் நம்பல. இன்னைக்குதான் அந்த ஆளை பத்தி உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்குது. கூடிய சீக்கிரம் பூர்ணியும் தெரிஞ்சுக்குவா. இப்ப அக்கா அதை தெரிஞ்சுக்கிறது முக்கியம் இல்ல மாமா. அண்ணா அந்த ஏசியோட கஸ்டடியில இருக்கான். அவனை எப்படியாவது காப்பாத்தி ஆகணும். அது உங்களால மட்டும்தான் முடியும். தயவு செஞ்சு பெரிய மனசு பண்ணி அந்த ஏசி கிட்ட பேசி அண்ணனை வெளியில எடுக்க ஏற்பாடு பண்ணுங்க மாமா. மாப்பிள்ளை இவ்வளவு தூரம் சொல்றாரு இல்ல, அப்புறம் என்னங்க யோசனை? ஒரு 8 போய் ஏசியை பார்த்து பேசிட்டு வாங்க. சரி மாப்ள, நம்ம ஏசிய போய் பார்க்கலாம். ரொம்ப தேங்க்ஸ் மாமா. நீங்க இவ்வளவு சீக்கிரம் ஒத்துக்குவீங்கன்னு நான் நினைக்கவே இல்ல. வாங்க மாமா போலாம். போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டீல் இருக்கு மாப்ள. அதை வச்சுதான் ஏசிய பாக்குறதா வேணாங்கிறதே முடிவு பண்ணணும். என்னங்க, டீலிங் பேசுற நேரமா இது? எதுவா இருந்தாலும் விநாயகத்தை கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல கிளம்புங்க.
நான் எப்பவும் ஒரே மாதிரி தான். அவசரத்துக்கு ஒரு பேச்சும் ஆறாமரம் இருக்கும்போது ஒரு பேச்சும் பேசவே மாட்டேன். என் காரியத்துல நான் குறியாதான் இருப்பேன் மாப்ள. உன் அண்ணனை வெளியில கொண்டு வந்தா அதனால எனக்கு என்ன பெனிஃபிட் இருக்கு? நீங்க என்ன கேட்க வரீங்கன்னு எனக்கு புரியுது மாமா. அண்ணன் வெளியில வந்தா உடனே கல்யாணம் பண்ணி வைக்கிறதா அப்பா சொல்லியிருக்காரு. அதே முகூர்த்தத்துல நான் உங்க பொண்ணு கழுத்துல தாலி கட்டுறேன். என்ன போதுமா? அப்படி கூட அருவால ரொம்ப சந்தோஷம் மாப்ள. ஆனா இதுக்கு உங்க அப்பா அம்மா சம்மதிக்கணுமே. முகூர்த்த நேரத்துல அவங்க ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டாங்கன்னா அவங்கள கன்வின்ஸ் பண்ண வேண்டியது என் பொறுப்பு. எங்க அண்ணன் கல்யாணத்தன்னைக்கு ஏன் கல்யாணமும் நடக்கும், அதுல எந்த சந்தேகமும் வேணாம். அப்புறம் என்னங்க, உங்க மாப்பிள்ளையே சம்மதம் சொல்லிட்டாரு. அதுக்கு மேல நான் சும்மா இருக்க மாட்டேங்க. அண்ணன் வீட்டுக்கு உடனே போய் கல்யாணத்தை ஜாம்னு பண்ணிட மாட்டேன். எப்ப நீங்க 2 பேரும் சொல்லிட்டீங்களோ அப்பவே என் பொண்ணு கல்யாணம் நடந்து முடிஞ்ச மாதிரிதான். மாப்ள நம்ம இப்பவே ஏசி ஆபீஸ் போய் உங்க அண்ணனை கூட்டிட்டு வர வழியை பாப்போம். சாமந்தி இது உள்ளவை. சரிங்க வரங்க.